எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதான் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம். நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் இப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social medias, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and for all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஓசேயா புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, என் மக்கள் அறிவின்மையால் அழுகிறார்கள், என் மக்கள் அறிவின்மையால் அழுகிறார்கள். என் மக்கள், நான் தனிப்பட்ட விதத்தில் நேசித்த அந்த மக்கள், நான் தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுத்த அந்த மக்கள், அடிமைகளாக கிடந்த அந்த மக்களை என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக 10 அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் முன்னால் நடத்தி செங்கடலை 2ஆக பிரிக்க வைத்து உலர்ந்த தரையை நடக்க வைத்து பாலும் தேனும் வழிந்தோடக்கூடிய அந்த கானான் தேசத்தில் குடியமர்த்தி என்னுடைய மக்கள் அறிவின்மையால் அழுகிறார்கள். என்ன அறிவு? யாவே இறைவனுடைய ஆற்றல், யாவே இறைவனுடைய இரக்கம், யாவே இறைவனுடைய பரிவு கனிவு, இதை பற்றி அறிவு இல்லாமல் அவர்கள் அழுகிறார்கள். முதல் வாசகத்திலும் யோனா இறைவாக்கினர் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பேரன்பையும் முழுமையாக அறியாமல் அவரும் ஆண்டவர் மீது கோபப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வேளையில் ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லாமல் நம்முடைய ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக நாம் விலகி இருக்கின்றோம். எங்களுக்கும் கற்றுக்கொடும். யாவே இறைவனே, உம்மை பற்றிய புரிதலை இயேசு கிறிஸ்துவுக்கு கற்றுக் கொடுத்ததை போல புனிதர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் அரசர்களுக்கும் நீதி தலைவர்களுக்கும் கற்றுக் கொடுத்ததை போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் இழைப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தையும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யோனா கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டு நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீர் இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்குள் நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனசோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கில் இருந்து அனல் காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே.
இந்த நினைவே மாநகரில் 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்லத் தெரியாத இந்த மக்களும் அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86 பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழ செய்யும். என் தலைவரை, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், என்றும் மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தேன்னு அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர்
தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசு என்னும் ஒரு நாமத்திற்கு மட்டும்தான் பேய்கள் ஓடின. இயேசு என்னும் ஒரு நாமத்தை சொல்லும் போதுதான் நோய்கள் நீங்கின. இயேசு என்ற ஒரு நாமத்தை வைத்துதான் 12 சீடர்களும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆற்றினார்கள். இயேசு என்ற ஒரு நாமத்தை வைத்துதான் கோடி அற்புத அந்தோணியாரும் பல அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆற்றினார். இயேசு என்ற ஒரு நாமத்திற்கு மட்டும்தான் விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிட்டார்கள். அந்த இயேசு என்ற அந்த நாமத்திற்கு அவ்வளவு வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது. எனவே ஒரு முறை சத்தமாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நற்செய்தியில் யோவானுடைய சீடர்களுக்கு யோவான் கற்றுக் கொடுத்ததை போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று இயேசுவின் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். யோவானுடைய சீடர் யோவானுடைய சீடருக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பது, என்ன ஜெபம் கற்றுக் கொடுத்தார் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது, விவிலியத்தில் இல்லை. ஆனால் லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரத்தில் அவர் நிறைய விஷயங்களை சீடர்களுக்கும் மக்களுக்கும் அவர் சொல்லி இருக்கிறார். என்ன அந்த விஷயங்கள்? நீங்கள் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் என்றால் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள். உங்களுடைய மனமாற்றத்தை உங்களை வார்த்தைகளால் அல்ல, உங்களுடைய செயல்களால் காட்டுங்கள். நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமே எங்கள் தந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அதை நிறுத்துங்கள். இந்த கல் இருக்குல்ல, கல், அந்த கல்லிலிருந்து முதல் கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை பெற்றுத்தர ஆண்டவரால் இயலும். ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. எனவே மனமாறி நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள். நற்கனிகள் தராத மரங்கள் அந்த வேரிலே கோடாரி வைக்கப்பட்டாயிற்று, அது வெட்டி தீயில் எரிக்கப்பட இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட 2 அங்கிகள் இருக்கிறதா, அதே போல் உணவுகள் இருக்கிறதா, மற்றவர்கள் பகிர்ந்து கொடுங்கள். நீங்கள் வரி வாங்குறீங்களா, எந்த வரியை குறிப்பிட்டு இருக்கிறார்களோ அந்த வரியை மட்டும் வாங்கல், பொதுவான மக்களை பாடுபடுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள், அவர்கள் அச்சுறுத்தாதீர்கள், அவர்கள் காசு பணத்தை பிடுங்காதீங்க என்று பல விஷயங்களை திருமுழுக்கு யோவான் மக்களுக்கும் சீடர்களுக்கும் அவர் அறிவித்தார். அதே போன்று இயேசுவின் சீடர்கள் இயேசுவை பார்த்து எங்களுக்கும் கற்றுக்கொடும், அவர்களுக்கு யோவான் கற்றுக் கொடுத்ததை போல எங்களுக்கும் ஏதாவது கற்றுக்கொடும் என்று கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட உறவை விண்ணக தந்தையோடு, யாவே இறைவனோடு அவர் கொண்ட அந்த தனிப்பட்ட உறவை இந்த உலக மக்களுக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட சீடர்களுக்காகவும் முதலாக இந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். உங்களுடைய தந்தைக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதி சொத்து உங்கள் தந்தைக்கு சொந்தமானது. உங்கள் தந்தைக்கு நீங்கள் ஒரே ஒரு வாரிசு, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த உறவில் நான் திடீர்னு, அப்பா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, பழம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரம் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு வாரம் காலமானது 1 மாதமாக செல்லுகிறது. 1 மாதம் வரைக்கும் அப்பா நல்லா இருக்கிறீங்களா, எங்கே போனீங்க, எங்கே வரீங்கன்னு சொல்லி அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். அது 6 மாதமாக கடந்து செல்லுகிறது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரா நீனு, எங்கே வந்த,
நீ எதுக்கு எங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு நீங்களாக இருந்தாலும் கேட்பீங்க, நானாக இருந்தாலும் கேட்பேன். ஆனால் இதே போல கேட்காத ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பல ஆற்றலையும் வல்லமையும் ஆவியானவரின் அபிஷேகத்தையும் கொடுத்த அந்த விண்ணக தந்தையை எங்கள் தந்தை என்று நீங்கள் அனைவரும் அழையுங்கள் என்று அந்த தந்தையின் தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட உறவை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்தவர். அதனால தான் அவர் சொல்றார், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. நம்ம என்ன செய்வோம்? அப்பா இருந்தானே, அப்பா அது கூட இது கூட, எனக்கு அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்கு, அதை மட்டும் தான் கேட்போம். அதே போல விண்ணக தந்தையிட்டும் அதை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலமும் அவர் செய்த அத்துணை நன்மைகள் நினைத்து பார்த்து நாம் அவரை போற்றியதில்லை, நன்றி சொல்லியதில்லை. அதங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உமது பெயர் தூயது என போற்ற பெருக. தந்தையே, குழந்தைகள் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். உமது பெயர் தூயதென போற்ற பெருக. அதே போல லாசர், யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 41வது வசனம். லாசர் இறந்து போயிட்டாரு. மார்த்தா மரியா அழுது புலம்புறாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீர்கள் என்றால் அவர் இறந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் ரொம்ப அழுவ வருது. எங்கே கல்லறை இருக்கிறது என்று தேடி செல்லுகிறார். ஏற்கனவே 4 நாள் ஆயிடுச்சு, ஒரே நாத்தம் அடிக்குன்னு சொல்கிறாங்க. கல்லறை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என்ன வேண்டி இருப்போம்? ஆண்டவரே, இவருக்கு நித்திய இலைப்பாற்றியை தாரும், இதோ இவரை பிரிந்திருக்கின்ற இந்த இருவருக்கு தேவையான ஆறுதலை தாரும் என்று வேண்டி இருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணக தந்தையை பார்த்து அப்படி வேண்டவில்லை. அதை தான் சொன்னேன் 11வது அதிகாரம் 41வது வசனத்தில், அன்னார்ந்து பார்த்து என் வேண்டுதலுக்கு செவி கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்னை மரியே. அன்புக்குரியவர்கள், நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் நம் விண்ணக தந்தைக்கு மகிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் நன்றிகளை நாம் உரித்தாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் இயேசு செய்தார். அதை தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து செய்ய சொல்கின்றார். உமது ஆட்சி வருக. ஆட்சினாலே கட்சி இருக்கும், கட்சினாலே தலைவர் இருப்பாங்க, தலைவர்னாலே தொண்டர்கள் இருப்பாங்க, இப்படிலாம் இருக்கும்போது அதுக்கு எதிர்கட்சியும் இருக்கிறது. ஆனால் விண்ணகத்தில் இருக்கிற விண்ணக தந்தையின் ஆட்சியிலே எதிர்கட்சிகளே கிடையாது. எதிர்கட்சின்னு ஒன்று இருந்துச்சு, அதுதான் நரகம். ஆனால் விண்ணகத்தில் எந்த ஒரு எதிர்கட்சிகளுமே இல்லை. அங்கே அன்பு, இரக்கம், பரிவு, கனிவு இவைகளால் நிரப்பப்பட்டு எல்லா புனிதர்களும் எல்லா வானதர்களும் அவர் அன்பை சுவைக்கும் வகையில் இருந்தது. அதனால தான் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் என்ன நிறைவேறுகிறது? தந்தையின் திருவுளம் என்ன என்று அங்கே இருக்கிற கடைசியில் இருக்கிற வானதுதர்களுக்கு முதற்கொண்டு தெரியும், அங்கே இருக்கிற எல்லா புனிதர்களுக்கும் தெரியும், அங்கே இருக்கிற எல்லா மறைசாட்சிகளுக்கு தெரியும். இதுதான் தந்தையின் திருவுளம் என்று விண்ணகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். அதே போல இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கும் உமது திருவுள்ளத்தை அறிந்து செயல்படக்கூடிய அந்த வரத்தை தாரும் என்று இயேசு வேண்டுகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே. அதனால தான் அவர் சொல்றார், உமது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு, இந்த குழந்தைக்கு, இந்த பிள்ளைக்கு இது நடக்க வேண்டும் என்று நாம் நம்பி அவரிடமிருந்து வருகின்ற அந்த வல்லமையும் ஆற்றலையும் எதிர்நோக்கி நம்முடைய வாழ்நாளை கடத்த வேண்டும். அதனால தான் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். இயேசுவும் 12 சீடர்களும் என்னைக்காவது அவள் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தாங்களா? வச்சிருக்கல. சாமியார்களுக்கு சமைக்கிறதுக்கும் கன்னியாஸ்திரியில் சமைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, உங்களுக்கு வீடுகளில் சமைக்கிறதுக்கு நீங்கள் வேலையாட்களை வைத்துக் கொள்ளுகின்றீர்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு காலம் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கல. அவர் எங்கெல்லாம் போனாங்களோ, பரிசேயன் சீமோன் வீட்டுக்கு சென்றிருக்கிறார், லாசர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார், பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு, அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்லை, யாருமே கூப்பிடலையா? நிலத்தில் இருக்கிற தானியங்கள் அதான் கொய்து அவர் சீடர்கள் உண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தந்தையின் அந்த உணவை எதிர்பார்த்து அவர் வாழ்ந்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீர் இந்த உலகிற்கு உணவை கொடுப்பதை போல எங்களுக்கு உணவை தாரும் என்று அவர் வேண்டினார். அது மட்டுமல்லாக
நாங்கள் எங்களுக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொருவரையும் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களையும் நீர் மன்னித்தருளும். இதுதான் இந்த பேசேஜிலேயே, இந்த நற்செய்தியிலே கிளைமேக்ஸ். நாம் எந்த அளவையால் அளக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும். அதான் அங்கே சொல்லுகிறார் லூக்கா நற்செய்தியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவு நீங்கள் விண்ணகத்துக்கு செல்லும்போது உங்களுக்கும் அளக்கப்படும். எனவே உங்களுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். சோதனைக்கு உட்படுத்தாத நம்ம ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு சோதனை கொடுக்கறதில்லை. சாத்தான் தான் சோதனை கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு தொடக்கத்திலே அவர் சொல்லியிருந்தார், அந்த பழத்தை நீங்கள் உண்டாதீர்கள், உட்கொள்ளாதீர்கள், அது உண்டீர்கள் அன்றே நீங்கள் இறப்பீர்கள் என்று அவர் சொன்னார். ஆனால் ஏவாளா போய் அந்த பழத்தை பிடிச்சு அவளே சாப்பிட்டாள், பாவத்தை பெற்றுக்கொண்டாள். சோதனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதில்லை, மாறாக நம்முடைய சுதந்திரம், நம்முடைய சுய அறிவு சொல்லுகின்ற அந்த பேச்சை கேட்டு நாமே சென்று அந்த சோதனையை செய்து அந்த சோதனைக்கு உட்படுத்தி அந்த பாவத்தை செய்ய தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தரலும். மேலே சொன்ன எல்லாத்தையும் மேலே சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தந்தையோடு கொண்ட அந்த உறவை வெளிப்படுத்தி இந்த ஜெபத்தில் மேலே சொற்பட்ட அனைத்தையும் நம் வாழ்க்கையை நாம் பின்பற்றினோம் என்றால் அந்த சாத்தான், அந்த தீமை இந்த உலகத்திலிருந்து விரட்டப்படுவான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதைதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தந்தையோடு கொண்ட அந்த உறவை இந்த உலக மக்கள் அனைவரும் சுவைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தை இந்த உலகிற்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யாவே இறைவனே, யாவே ஈரே, யாவே நீசே, யாவே ரப்பா, வெற்றியின் தேவன், ஆட்கொள்கின்ற தேவன், வழிநடத்துகின்ற அந்த தேவனை கண்டு அஞ்சி அந்த மக்களுக்கு முதலாக தந்தை அப்பா என்று அழையுங்கள் என்ற அந்த உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். முதலில் இரக்கம் நிறைந்த அந்த விண்ணக தந்தையின் முகத்தை இந்த உலக மக்கள் தன் முகத்தின் வழியாக வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, கற்றுக்கொடும் நாம் அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் முகத்தை பார்க்கும்போது மரிய பிரகாச முகமாக தெரியக்கூடாது. ஆரோக்கியமேரி முகத்தை பார்க்கும்போது அது ஆரோக்கியமேரி முகமாக தெரியக்கூடாது. மறு கிறிஸ்துவாக நாம் மாற வேண்டும். இந்த முகத்தை பார்க்கும்போது, உங்கள் முகத்தை பார்க்கும்போது இயேசுவின் முகத்தை பார்ப்பதை போல இருக்கிறது, அன்னை மரியாவின் முகத்தை பார்ப்பதை போல இருக்கிறது என்று நம்முடைய தனிப்பட்ட சுய விருப்புகளை மாற்றி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரையும் விண்ணகத்தையும் சொந்தமாக்கி கொள்ள மக்களாக இந்த திருப்பலிலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஒரு முறை இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். நேசரேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். நேசரேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடிய பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமாக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்கள் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த கடவுளின் ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியின் விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்னன் வாழ்வு தன்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட
எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதள சமூக ஊடகங்கள் வழியாக பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலை தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேரும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உம்மோடு என்றும் இருப்பதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் என்றென்று மகிழ்ச்சியாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.